எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நல்லா மொச்சக்கொட்டையை வந்து ஒரு 6-7 மணி நேரம் நல்லா வெள்ளை மொச்சையை ஊற போட்டாச்சு. கழுவிட்டு ஊற போட்ட மொச்சையை வந்து நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டால் போதும். ரொம்ப விட்டோம்னா குழஞ்சிரும். பாருங்கள், தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்தாச்சு. பாருங்கள், 2 விசில் விட்டுலாம். ஏன்னா நல்லா ஊற வச்சாச்சு. அப்புறம் பாருங்கள், தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். நல்லெண்ணையும் கலந்துருக்கிறேன். 2 எண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் பாருங்கள், நல்லா 2 பிடிச்ச வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், அரிஞ்சு வச்ச முள்ளங்கியை சேர்த்துடலாம். பாவக்காயை வந்து நல்லா கழுவிட்டு உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நம்ம வந்து எடுத்து போட்டோம்னா அந்த கசப்பு தன்மை போயிடும். அந்த மாதிரி நல்லா நான் அரிஞ்சிட்டு உப்பு தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், காய்க்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. முள்ளங்கியும் பாவக்காயும் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா நம்ம வதக்கிடுவோம். பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். அடுத்து பாருங்கள், அரைக்கிறதுக்கு என்னென்னா ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு 3/4 ஸ்பூனுக்கு பக்கம் எடுத்து வச்சுருக்கிறேன். சேர்த்துடலாம். பூண்டு பாருங்கள், நாட்டு பூண்டு ஒரு 7-8 பூண்டு பல்லு சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் பாருங்கள், ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. தக்காளி பழம் பாருங்கள், நாட்டு தக்காளி, அது ஒரு 4-5 தக்காளி பழம் சேர்த்துடலாம். ஏன்னா புளியை குறைச்சி தக்காளி சேர்த்துட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சில இது மிளகாத்தூள் வந்து காரம் இருக்கும், சில மிளகாத்தூள் காரம் இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்ச பேஸ்ட்டை வந்து அந்த முள்ளங்கி பாவக்காய் போட்டு வதக்கணும்ல, அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா அந்த சாந்தெல்லாம் எண்ணெய் மிதந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகணும். பாருங்கள், அந்த காயில் நல்லா போட்டு அந்த சாதம் வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா அந்த காய் இன்னும் கொஞ்சம் வேக விட்ருவோம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த காய் இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். முன்னாடியே கத்திரிக்காய் சேர்த்தோம்னா குழஞ்சி போயிடும். அதனால் முள்ளங்கி பாவக்காய்லாம் கொஞ்சம் ஹார்டான காய், அது வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயை சேர்த்துடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். அடுத்தது பாருங்கள், அந்த மொச்சையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியிலேருந்து அதை அரிசி எடுத்துடலாம். பாருங்கள், மொச்சக்கொட்டையெல்லாம் தட்டில் எடுத்தாச்சு. அடுத்தது பாருங்கள், கத்திரிக்காயெலாம் வெந்துருச்சு. புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் ஒரு தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் பேத்து வச்சுருக்கேன், அதையும் அரைச்சிடலாம். புளி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காயை ஊற்றிக்கலாம். பாருங்கள், தேங்காயை அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், புளி கொதிச்சோடனே மொச்சக்கொட்டையும் சேர்த்துருவோம். ஏன்னா அப்போ தான் மொச்சக்கொட்டையிலையும் கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாமே இறங்கும். பாருங்கள், மொச்சை கொஞ்சம் வெந்தோடனே நம்ம இந்த மசாலில் இப்போ நம்ம வந்து தேங்காயை அரைச்சி ஊற்றிடலாம். பாருங்கள், கொதிச்சிருச்சு. நல்லா டேஸ்ட்டான கத்திரிக்காய், முள்ளங்கி, பாவக்காய், மொச்சை எல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டான புளிக்குழம்பு நல்லா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அரைச்சி போடுறதுனால திக்னஸாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.